வணக்கம். குளோபல் சக்தியூடாக நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலிட் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் கைதிகள் முன்னெடுத்த உண்ணாவிரதம் நிறைவு. 10 நாட்களுக்குள் கைதிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்படும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் உறுதி. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையினை இல்லாதொழிக்கும் அமைச்சரவை பத்திரத்தை நாளை சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட 21,000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து முகாம்களில். தொடர்ந்து விரிவான செய்திகள். கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக தமிழ் கைதிகள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். தமது விடுதலையை வலியுறுத்தி ஒரு வாரத்திற்கு மேலாக கொழும்பு மேகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் பல்லைகள ஆகிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளே இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 9ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் ஆரம்பித்திருந்த உண்ணாவிரதத்தை இன்று காலை கைவிட்டனர். இவர்கள் அரசாங்கத்திற்கு பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் 39 தமிழ் கைதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 11ஆம் தேதி 31 பேருக்கும் நேற்று 8 பேருக்கும் பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல் ரத்நாயக்க, சிறைச்சாலைகள் ஆணையாளர், போலீசார் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் அனைவரும் அலரி மாளிகையில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தினர். இதில் குறிப்பாக புனர்வாழ்வு பெறுவதற்கு விருப்பம் தெரிவித்து 99 கைதிகள் கடிதம் அனுப்பியமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதையடுத்து புனர்வாழ்வு வழங்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்குவதற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் கண்டோம். இதன் அடிப்படையில் தமது உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக அவர்கள் நேற்று இரவு எமக்கு அறிவித்ததற்கமைய இன்று உண்ணாவிரதத்தை தமிழ் கைதிகள் கைவிட்டனர். தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த மாதம் 12ஆம் திகதி தமிழ் சிறை கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். ஜனாதிபதியுடன் கலந்துரையாடிய போது தமிழ் கைதிகளுக்கு நவம்பர் மாதம் 7ஆம் திகதி பொது மன்னிப்பு வழங்குவதாக அவர் உறுதியளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தமிழ் கைதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு கைதிகள் சம்மதம் தெரிவித்ததாக ராசம்பந்தன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். எனினும் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படாமையினால் கடந்த 9ஆம் தேதி தமிழ் கைதிகளால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதேவேளை தேர்தல் முறைமையினை மறுசீரமைப்பு குறித்து அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் உள்ளிட்ட பல அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழித்து புதியதொரு அரசியல் அமைப்பினை உருவாக்குவது தொடர்பில் நானும் பிரதமரும் கலந்துரையாடி வருகின்றோம். இதன் அடிப்படையில் நாளைய தினம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி வசமுள்ள அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு வழங்கும் வகையில் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளேன். இதேவேளை நாளை தேர்தல் முறைமையினை மறுசீரமைப்பது தொடர்பான விசேட அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளேன். விருப்பு வாக்கு முறைமையை இல்லாதொழித்து ஊழல் மோசடியற்ற வன்முறைகளற்ற நீதியானதும் அமைதியானதுமான தேர்தலின் மூலம் மக்கள் அரசாங்கத்தை அரச நிறுவனங்களையும் நிறுவுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க உள்ளேன். சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட 21,000க்கும் மேற்பட்டவர்கள் தற்காலிகமான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதீப் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் மழை ஓய்ந்துள்ள போதிலும் மக்கள் தொடர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் வெள்ள நீர் தற்போது படிப்படியாக வடிந்தோடி வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். யாழ் மாவட்டத்தின் அநேகமான பாடசாலைகளில் இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதற்கமைய ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 14 வான்கதவுகளும், தெதுரோயாவின் 7 வான்கதவுகளும், தப்போவ நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கலாவுயா பெருக்கெடுத்துள்ளமையினால் பழைய மன்னார் வீதியில் எழுவான்குளம் பகுதியில் புத்தளம் மன்னாருக்கு இடையிலான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை கிளிநொச்சி பகுதியில் கிணற்றுக்கு மேல் எழுந்தவாறு நீர் வழியும் காட்சி எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தினை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி பிரதேச மக்கள் இன்றும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கரச்சி பிரதேச சபைக்கு முன்பாக நேற்று முதல் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. கண்டாவளை பிரதேச செயலகத்தின் புதிய கட்டடத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தினால் தமது விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த விதமான பதில்களும் எங்களுக்கு அளிக்கப்படவில்லை. எங்களுடைய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே எங்களுக்கு 3 மதகுகள் தூர்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் எங்களுடைய கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சி மாவட்ட செயலாளருக்கு நாம் தொடர்பினை ஏற்படுத்தினோம். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பின்னர் பதிலளிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை விடுவிக்குமாறு இனிமேல் அரசாங்கம் கோரிக்கை விடுக்காது என கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் விடுவிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 36 பேரையும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது தொடர்பில் செலவாகும் நிதியை அரசாங்கமே பொறுப்பேற்கும் எனவும் அமைச்சர் கூறினார். அதற்கு தேவையான நிதியை குறித்த பிரிவுகளுக்கு வழங்கியுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு, யாழ்ப்பாணம் மற்றும் மாத்துரை ஆகிய பிரதேசங்களில் இருந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்களை இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உட்கட்டமைப்புகள் வசதிகள் பாரிய பங்களிப்பை வழங்குகின்றன. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் அவர்கள் பகுதிகளில் உட்கட்டமைப்புகள் நிர்மாணங்களில் பாரபட்சம் காட்டப்படுகின்றமை வேதனைக்குரியதே. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியின் வடிகான் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. வடிகான்கள் முறையாக பராமரிக்கப்படாமையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் அதிகரிக்கின்றன. களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் மழைநீர் தேங்கி காணப்படுவதால் மக்கள் பெரிதும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நுளம்பு பெருக்கத்தினால் டெங்கு போன்ற சுகாதார பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் அண்மையில் கனரக வாகனத்தினூடாக வடிகான் சுத்திகரிக்கப்பட்டு தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்ட போதிலும் இது நிரந்தர தீர்வாக அமையாது என மக்கள் குறிப்பிடுகின்றனர். வடிகான் காரணமாக வீதி சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த களுவாஞ்சுடி பிரதேசத்திலே மிகவும் முக்கியமான வீதியாக இந்த கடற்கரை வீதி காணப்படுகிறது. இந்த வீதியிலே சகல பகுதியிலிருந்து வர தண்ணியானது இந்த வீதியை பாதித்து மக்களுக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த மழை தண்ணி ஏற்படுத்துகின்றது. இதற்கு நான் பல கடிதங்கள் அவர்களுக்கு அனுப்பியும் இன்னும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இது ஒரு பொதுமக்களின் அடுத்தது வெளிநாட்டவர்களின் ஒரு போக்குவரத்து வீதியாகவும் மிக முக்கியமான ஒரு வீதியாக காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக் கொள்கின்றனர். கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இன்றாகும். கொச்சிக்கடை ஆதிஸ்ரீ ஐயப்பன் சேத்ராம் அகில இலங்கை ஐயப்பன் சேவா சங்கத்தினால் ஐயப்ப அடியார்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு ஓமம் பூஜை நடைபெற்றதை அடுத்து ஐயப்ப அடியார்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது.
இருந்தா சாமி காலையில 6 மணிக்கு முன்னாடியே வேலைக்கு போகணும் சாமி அப்படின்னா போகலாம். அந்த விவரங்களும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு மணித்தியாளர் செய்தி 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.